ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈதுக்கான க்ளீனிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஈதுக்கான க்ளீனிங் விலாக் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் ஊருக்கு போயிருந்ததுனால வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா வந்து நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ வந்து நாங்கள் ஈதுக்கு வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணோம். 27ஆம் கிழமைக்கு முந்தின நாள் க்ளீன் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். 27ஆம் கிழமைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு முந்தின நாள் அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்படியே சோபா கவர் எல்லாத்தையுமே எடுத்து அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்துட்டு அந்த கத்தி இதெல்லாமே வச்சுருப்போம் அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி திருப்பியுமே அதே மாதிரி அடுக்கி எடுக்கிறதா வேலையாக இருக்கும். எப்படின்னாலும் ஈதுக்கு வந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சனில் இங்கிட்ட ஒர்க் நடந்துகிட்ருக்கையிலேயே இந்த சைடு போய்ட்டு ஸ்க்ரீன் எடுக்கிறது, ஸ்க்ரீனை வாஷ் பண்ணுறதுக்கு போடுறது, அந்த மாதிரி ஹாலில் உள்ள ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து அதையுமே வாஷ் பண்ண போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிச்சன்லேயும் க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. அப்படியே கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி மாடிப்படியில் போய் காய வச்சாச்சு. ஸ்பூன்ஸ் எல்லாமே அப்படியே மொத்தமாக ஒரே பவுலில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லை போயிருந்தனால எக்ஸ்பிரி ஆகிடுச்சு சில ஜாமான் எல்லாமே. நான் வாங்கி வச்சுருந்தது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அது எக்ஸ்பிரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு இது எல்லாமே நல்ல மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு நான் அந்த மாதிரி ட்ராவரில் வச்சு அடிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பேபியோட துணி வச்சுருந்தேன், இதில் கிளாத் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு அதை அப்படி கிச்சனுக்கு மாற்றியாச்சு. இது வந்து 5 ரோவாக வரும், 5 ட்ராவராக வரும். நம்ம வந்து தனித்தனியாக அப்படியே அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் போட்டால் கடைசியில் வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. முக்கியமாக எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வாஷிங் மிஷின் அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த க்ளீன் பண்ணுற வேலை தான் வந்து எனக்கு எப்படா நான் அந்த க்ளீன் பண்ணுறதை யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படா வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வீட்டில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஆள் இல்லைனாலும் கூட அவ்வளோ தூசியாக இருக்கும். யூஸ் பண்ணவே இல்லை, இருந்தாலும் அவ்வளோ தூசி வீட்டில். ஸோ அங்கிட்ட அந்த அக்கா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சைடு நான் வந்துட்டு இந்த தூசி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணேன். நான் வந்து வினிகரும் அது கூட வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட வந்து கோலின் இல்லை, நான் ஃபுல்லாகவே கோலின் இருந்தது அப்படின்னா கோலின் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிடுவேன். என்கிட்ட வந்து வினிகர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட் இருந்துச்சு, அது மாத்திரம்தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி விட்டாச்சு எல்லாத்தையுமே. ஜஸ்ட்டு இந்த விலாக் எடுத்ததுனால ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபைனலி வந்து ஸ்க்ரீனெல்லாம் காய வச்சாச்சு. சரி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே போட முடியாது இல்லையா? ஸோ வந்து அடுத்தடுத்த நாள் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் 27ஆம் கிழமைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன் அந்த வேலைலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரீனெல்லாம் காஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து அப்படியே மாட்ட வேண்டியதான். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீனை மாட்டி விட்டாச்சு கரெக்டாக. ஏதோ ஒரு வேலையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிடுவேன். நான் வெளியில் இருந்ததுனால என்னால் க்ளீன் பண்ண முடியல வீட்டை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனெல்லாம் மாட்டியாச்சு. அந்த அக்கா மாப்புமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க முந்தின நாளே. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்களோட சக்ராஸில் தான் பண்ண ட்ரெஸ்ஸு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் வந்து வேறு கலர் தான் போட்டிருந்தேன், சாண்டில் போட்டிருந்தேன். வந்துட்டு சாண்டிலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த சைடு மாறும் இல்லையா, அதனால அந்த மாதிரி வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட் கவர் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நார்மலாக ஆன்லைனில் வாங்கினது தான். இதோட லிங்க் வேணும்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது நம்ம சக்ராஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரியான லாங் தூடம் முக்காடு இது வாங்கியிருந்தாங்க, அக்கா வாங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது நம்மக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணனால நம்மக்கிட்டே வந்திருந்தது. அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சாச்சு. அப்புறம் இதுவுமே ஆன்லைனில் போட்டிருந்தோம், ஹோல்டர் தான் இது வந்து வீட்டில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. அமேசானில் தான் போட்டிருந்தது. இதுவுமே அந்த இன்னொன்றுமே
ஃபைனலி எங்களோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதான் எங்களோட க்ளீனிங் ஒர்க். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.